ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எக்ஸலில் வந்து கன்கார்டினேட் ஃபங்க்ஷன் வந்து காலம் வைஸாக எப்படி நம்ம செல்ஸை வந்து கன்கார்டினேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து கன்கார்டினேஷன் வந்து ஒரு ரோ வைஸாக இருக்கிற செல்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை எப்படி கன்கார்டினேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ரோ வைஸ் மீன்ஸ் இப்படி இந்த ஆர்டரில் வந்து இன்ஃபர்மேஷன் இருக்கும். நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கன்கார்டினேட் பண்ணியிருப்போம். கன்கார்டினேட் பண்ணி சிங்கிள் செல்லில் வந்து டிஃப்ரெண்ட் செல்ஸில் இருக்கிற வேல்யூஸை வந்து நம்ம மெர்ஜ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இப்போ அதே தான் அதோட ஆப்போசிட் என்னென்னா, இப்போ எனக்கு வந்து காலம் வைஸாக இருக்குது இன்ஃபர்மேஷன். இந்த காலம் வைஸாக இருக்கிற டிஃப்ரெண்ட் செல்லில் இருக்கிற நேம்ஸ் எல்லாமே எனக்கு ஒரு சிங்கிள் செல்ஸ்க்கு வரணும். ஓகேங்களா? இப்போ இந்த நேம்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ஒரு சிங்கிள் செல்லில் வேணும். இல்லைனாக்கா இந்த எம்ப்ளாயி ஐடி இல்லை சம்திங். ஓகேங்களா? எந்த இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் காலம் வைஸாக இருக்கிறத வந்து நம்ம சிங்கிள் செல்லுக்கு வந்து நம்ம கொண்டு வரோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஐடியை எப்படி எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தது நேம்ஸையும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவல்ட்டுன்னு டைப் பண்ணுங்கள். கன்கார்டினேட் ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம். கன்கார்டினேட்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷன் வந்து பாப்புலேட் ஆகும். ஜஸ்ட்டு டேபு கொடுங்க. டேபு கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டு 1 கேட்குது. டெக்ஸ்ட்டு 1ங்கிறது A2ல் இருக்கிற ஐடி தான் என்னோடய டெக்ஸ்ட்டு 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ராக்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ என்டர் பண்ணோடனே என்ன ஆகுதுன்னா, எனக்கு இந்த A2ல் இருக்கிற டெக்ஸ்ட் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக D2க்கு எனக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், D3ல் வந்து என்னோடய கர்சர் நிற்கிது. D3ல் வந்து ஈக்குவல் டு சேம் கன்கார்டினேட் ஃபங்க்ஷன் நான் போடுறேன். ஓகேங்களா? சேம் கன்கார்டினேட் கொடுத்துட்டு இப்போ நான் என்னோடய டெக்ஸ்ட்டு 1 எதை கொடுக்குறேன் அப்படின்னா, நம்ம D2ல் ஆல்ரெடி கன்கார்டினேட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த D2ல் இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டு 1 நான் அசைன் பண்ணுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து கமா கொடுத்துட்டு என்னோடய டெக்ஸ்ட்டு 2 வந்து எதை கொடுக்குறேன் அப்படின்னா, D3ல் இருக்கிற ஐடியை வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நான் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு A2ல் இருக்கிறதும் A3ல் இருக்கிறதும் மெர்ஜ் பண்ணி எனக்கு D3க்கு வந்துருச்சு. ஓகேங்களா? வேல்யூ. இப்போ நான் ஜஸ்ட் இதை வந்து அப்படியே கீழே ட்ராக் பண்ண அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபஸ்ட்டையும் செகண்டையும் மேட்ச் பண்ணி D3ல் எனக்கு விசிபிள் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டை மேட்ச் பண்ணி எனக்கு இங்கே D4ல் விசிபிளாக இருக்கும். இப்படி ஒவ்வொன்றா 1 by 1 நமக்கு வந்து அதை கன்கார்டினேட் பண்ணிக்கிட்டே போவோம். இப்போ A2, A3, A4, A5 அப்படியே ஒவ்வொன்றா எனக்கு கன்கார்டினேட் பண்ணி எனக்கு அடுத்தடுத்த செல்லு எனக்கு ஃபைனல் ரோவில் பார்த்தீங்கன்னா இந்த 21st ரோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்டையர் இந்த எம்ப்ளாயி ஐடி எல்லாமே எனக்கு இந்த சிங்கிள் செல்லுக்குள்ளே எனக்கு மெர்ஜ் ஆகி எனக்கு அவுட்புட் வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா D21 இருக்கு இல்லைங்களா, D21ல் வந்து எனக்கு இங்கே இருக்கிற காலம் வைஸாக இருக்கிற எம்ப்ளாயி ஐடி எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே சிங்கிள் செல்லுக்கு வந்திருக்கும். நம்ம இப்போ இதை வந்து பேஸ்ட் டு ஸ்பெஷல் வேல்யூ காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் டு ஸ்பெஷல் இப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னாக்க, இப்போ நான் இங்கே போய் பேஸ்ட் டு ஸ்பெஷல் வேல்யூ பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வேல்யூஸாக கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஃபார்முலா போயிடும். நான் இதை வந்து எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதே எனக்கு ஜஸ்ட்டு எம்ப்ளாயி ஐடியை வந்து மெர்ஜ் பண்ணிருச்சு. இதே எனக்கு இந்த எம்ப்ளாயி ஐடியில் எனக்கு ஏதாவது சம்திங் ஒரு கோலன் வேணும்னு வச்சுக்கோங்களேன், கோலன் ஆர் ஹைஃபன். இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஜஸ்ட்டு ஹைஃபன் நான் கொட்டேஷன் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே வந்து ஹைஃபன் அசைன் பண்ணுறேன். ஜஸ்ட்டு என்ட்ரி பண்ணுறேன். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு கன்கார்டினேட்டில் பார்த்தீங்கன்னா ஹைஃபன் டிஃபைன்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம D3ல் வச்சு ஒரு செகண்ட் கன்கார்டினேஷன் போட்டோம் பார்த்தீங்களா, அதில் வந்து கமா கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு அதே மாதிரி கோலன் அசைன் பண்ணிட்டு என்டர் பண்ணுறேன். எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு 2க்கு வந்து எனக்கு அந்த ஹைஃபன் அசைன் ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு நான் செகண்ட் நம்ம கன்கார்டினேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதிலிருந்து அப்படியே நான் கீழே ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஒவ்வொரு எம்ப்ளாயி ஐடிக்கும் இன்பிட்வீனில் வந்து ஹைஃபன் சிம்பிள் ஆட்டோமேட்டிக்காக டிஃபைன்ட் ஆயிரும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஹைஃபன் சிம்பிள் மட்டும் கிடையாது, இப்போ வேறு ஏதாவது வேணும்னாலும் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த ஹைஃபன் எங்கே இந்த கொட்டேஷன் மார்க்குள்ளே நான் ஹைஃபன் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் இப்போ அண்டு கொடுத்தீங்கன்னாக்க அண்ட் இல்லை அட் சிம்பிள் நான் கொடுத்துருக்கேன். அட்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். செகண்ட் இதுலேயும் போயிட்டு அட்டுன்னு சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த செகண்ட்லேருந்து ட்ராக் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு அது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டையும் செகண்டையும் சேர்த்து தான் நம்ம இங்கே மேப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம செகண்ட்லேருந்து
ட்ராக் பண்ணால் போதும், நமக்கு தேவையான அவுட்புட் வந்து அங்கே போய் எல்லாமே அப்ளை ஆயிரும். அந்த சிம்பிள்ஸ் எல்லாமே போய் அந்த ஒவ்வொரு எம்ப்ளாயி ஐடிக்கு இன்பிட்வீனில் வந்து அப்ளை ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஹைஃபனே நான் கொடுக்குறேன். இதோட சின்டெக்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்து ரைட் சைடு நம்ம பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் நான் போட்டு வச்சுருக்கேன். அந்த சின்டெக்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சின்டெக்ஸ் ஃபார்முலா விசிபிலிட்டியில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட் சைடு வந்து நம்ம ஃபார்முலா விசிபிலிட்டியில் வந்து வச்சுருக்கோம். எப்படி நம்ம மேப்பிங் பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு A2 அதில் ஹைஃபன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு D2யும் A3யும் மேட்ச் பண்ணி நம்ம வந்து ஹைஃபன் போட்டிருக்கோம். ஜஸ்ட்டு ட்ராக்கிங் பண்ணால் போதும். ஓகேங்களா, நமக்கு இந்த அவுட்புட் வரும். அதையே இப்போ நான் இந்த இடத்துல நேமுக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் அப்படியே டெலீட் பண்ணுறேன். எனக்கு இந்த நேம்ஸ் எல்லாமே ஒரு சிங்கிள் செல்லில் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு சேம் லாஜிக் தான். கன்கார்டினேட் டேப் கொடுக்குறேன். என்னோடய டெக்ஸ்ட்டு 1 வந்து B2ல் இருக்கிற நேமு, கமா கொடுக்குறேன். எனக்கு இந்த கொட்டேஷன் மார்க்குள்ளே ஜஸ்ட்டு ஒரு 3 ஹைஃபன் வர மாதிரி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். கமா கொடுத்துட்டு இது கோலன் கொடுத்துட்டு நான் ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு இந்த ஃபஸ்ட்டு நேமில் சதீஷ் ட்ரிபிள் ஹைஃபன் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கன்கார்டினேட் நான் செகண்ட்ஸ் அடுத்த செல்லில் வச்சு கன்கார்டினேட் டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி கன்கார்டினேட் பண்ணி வச்சுருக்கிற செல்லு டெக்ஸ்ட்டு 1ஆகவும் கமா கொடுத்துட்டு நமக்கு ரோவில் 3rd ரோவில் இருக்கிற எம்ப்ளாயி ஐடி வந்து நம்ம செகண்ட் டெக்ஸ்ட்டாகவும் கொடுத்துட்டு கமா எனக்கு கொட்டேஷன் மார்க்கில் ட்ரிபிள் ஹைஃபன் வேணும். ஓகேங்களா, அதை நான் டிஃபைன் பண்ணுறேன். ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுறேன், என்டர். சாரி, இந்த இடத்துல நம்ம வந்து நேம் தான் வேணும். ஸோ இந்த இடத்துல வந்து B3ன்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, A3க்கு பதிலாக B3ன்னு கொடுக்குறேன். இப்போ நேம் இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா, ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த செகண்டில் ஃபஸ்ட்டு கன்கார்டினேட் நம்ம பண்ணிவிட்டு அந்த கன்கார்டினேஷனையும் இந்த B3ங்கிற டெக்ஸ்ட்டையும் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ நான் செகண்ட் கன்கார்டினேஷன் லாஜிக்லேருந்து ஜஸ்ட்டு கீழே ட்ராக் பண்ணுறேன். எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இந்த எல்லா நேம்ஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த சிங்கிள் செல்லில் வந்திருக்கும். இப்போ ஜஸ்ட் இதை நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே நான் பேஸ்ட் டு ஸ்பெஷல் வேல்யூ கொடுக்குறேன். ஓகேங்களா, வேல்யூஸாக கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ வேல்யூஸாக கன்வெர்ட் பண்ணேன். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஃபார்முலா வந்து விசிபிள் ஆகும். பட் நான் இங்கே ஆல்ரெடி பேஸ்ட் டு ஸ்பெஷல் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த வேல்யூவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபார்முலாவும் உங்களுக்கு விசிபிள் ஆகாது. ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபார்முலா டேப்பில் எதுவுமே உங்களுக்கு விசிபிள் ஆகிருக்காது. அந்த நேம்ஸ் நம்ம என்ன நேம்ஸ் கொடுத்தோமோ அந்த நேம்ஸ் வந்து எல்லாமே சிங்கிள் செல்லுக்குள்ளே வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. இதோட சின்டெக்ஸ் வந்து நம்ம இங்கே போட்டு வச்சுருக்கிறோம், எப்படி ஃபார்முலா விசிபிலிட்டியில் இருக்கும் அப்படிங்கிறது. இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த ஃபார்முலா அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா. ஓகேங்களா, மீண்டும் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நல்ல ஒரு ஃபார்முலாவோட மீட் பண்ணலாம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.